தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கி நமது இறைவேண்டல். புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 முதல் 18 முடிய உள்ள இறை வார்த்தைகள். திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசுவின் இதயத்தின் மர்மத்தை தியானிப்போம். என் இதயத்தின் இரக்கம் வற்றாதது என்று நான் சிறப்பான விதத்தில் கற்பிக்க ஆசைப்படுகிறேன். எரியும் சுவாலை போல் நான் அவர்களை நேசத்தால் பற்றி எறியச் செய்வேன் என்று மனச்சோர்வு கொண்டவர்கள் அறியட்டும். பக்தியும் பரிசுத்தத்தனமும் கொண்டுள்ள ஆத்துமக்களுக்கு நான் வழியாயிருக்க விரும்புகிறேன். புனிதத்தின் பாதையில் அவர்கள் விரைந்து சென்று நித்திய பாக்கியம் தரும் துறைமுகத்தின் பத்திரமாய் சேர்வார்கள். என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குருக்கள், துறவிகள் போன்றவரிடமிருந்து அவர்களுடைய அன்பை நான் இன்னொரு முறை கேட்கிறேன். எனது அன்பை பற்றி அவர்கள் ஒருபோதும் சந்தேகம் கொள்ளக்கூடாது. முக்கியமாக அவர்கள் என்னில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். தாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள், பலவீனர்கள் என்பதால் அவருடைய ஆத்துமங்களில் நான் முதலில் செயல்படுகிறேன் என மக்கள் கண்டறியும்படி செய்வேன். நான் நித்தியத்திலிருந்தே தயாரிக்கும் நேசத்தின் முதல் தொடர் அங்கு தொடங்குகிறது. நேசத்திலும் மன்னிப்பிலும் என்னுடைய இருதயம் எவ்வளவு தூரம் செல்லக்கூடும் என ஆத்துமங்கள் அறியச் செய்வேன். என்னை மகிழ்ச்சிப்படுத்த, தேற்ற, மகிமைப்படுத்த அவர்களுக்குள்ள ஆசையை நான் கண்டுணர்வேன். ஆனால் அவர்கள் பலவீனத்தினால் தவறிய பின் தாழ்ச்சியுடன் தங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வார்களானால் என் இதயத்தை மகிமைப்படுத்துகிறார்கள், தேற்றுகிறார்கள். அவர்களுடைய சிறுமையை நான் பொருட்படுத்துவதில்லை. அவர்களிடம் குறைவாக உள்ள எல்லாவற்றையும் நான் சரிப்படுத்த முடியாதா? உயிரிழந்திருக்கும் பெரும்பாலான ஆத்துமங்களுக்கு உயிர் கொடுக்கும்படி அவர்களுடைய பலவீனத்தை நான் பயன்படுத்துகிறேன். தவறிப்போன ஆத்துமங்களின் மேல் நான் கொண்டுள்ள இரக்கத்திற்கும் நேசத்திற்கும் அளவே கிடையாது. மன்னிக்க நான் ஆசையாயிருக்கின்றேன். மன்னிப்பது எனது ஆனந்தம். அவருடைய வரவை நான் எப்போதும் எதிர்பார்த்து நிற்கிறேன். எதுவும் அவர்களை அதைரியத்துக்கு உள்ளாக்கக்கூடாது. அவர்கள் செய்ய வேண்டியது சகல பாவத்தையும் அகற்றி தங்களை என் கரங்களில் வைத்து விடுவதே. நான் அவருடைய தந்தை அல்லவா? ஆத்துமங்களை வெகு சிறப்பாக அவர்களுக்கு உண்மை வாழ்வு கொடுக்க எனக்கிருக்கும் ஆசையை அறியாது இருளில் இருக்கும் ஆத்துமங்களை என்னிடம் கொண்டு வருவதில் தாங்கள் செய்யக்கூடிய உதவிகளை சிலர் தக்க விதமாக செய்வதற்கு தெரியாமல் அலைகிறார்கள். ஆகவே இயேசுவின் மதுரமான இருதயத்திற்கு அனைத்து ஆன்மாக்களை வளைத்து வர இறைவனுடைய கட்டளை ஏற்று நம் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் சமூகத்தில் நாம் கண்டுகொண்டு அவள் அன்புக்காக ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இந்த இயேசுவின் இதயத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து ஜெபிப்போமாக. எங்களை வாழ்வித்து கொண்டிருக்கும் தெய்வமே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். உம் பெயரை மகிமைப்படுத்துகிறோம். ஆபத்துக்களில் அற்புதமாக எங்களை விடுவித்து காப்பாற்றிய அத்துணை தருணங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் உமது கருணையும் இரக்கத்தையும் காண்பிக்கவில்லை என்றால் நாங்கள் எப்போதோ இந்த உலகத்திலிருந்து ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். பலருடைய ஏளன பேச்சுகளுக்கும் கேலி பொருளாகவும் மாறியிருப்போம்.
ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களோடு உடன் நடந்து பயணித்ததால், எங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் மத்தியில் எங்களை கைதூக்கி விட்டதினால், எங்களால் உமது பிள்ளைகள் என்ற உரிமையோடு தலை நிமிர்ந்து இந்த உலகத்தில் வலம் வர வாய்ப்பு தந்த உமது கிருபைக்காக நன்றி. உம்மை நாங்கள் முழுமையாக அறியாமல், உமது வார்த்தையை வாசிக்காமல், எம் மனம் போன போக்கிலே வாழ்ந்து உமது அருளை, ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை இழந்தாலும், எமக்குள் நீர் புகுத்திய தூய் ஆவி எம்மை உமக்கு உகந்தவராக வாழும் ஏக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து வாழ்வின் வழிகளை கண்டறிந்து உம்மோடு இணைந்து வாழ்ந்து நாங்கள் உமது அபிஷேகத்திற்குள் நுழைந்து என் ஆத்துமத்தையும் என்னோடு இருக்கிற சக ஆன்மாக்களையும் உமது பலத்தால் கட்டி எழுப்ப அருள் தாரும். சிறப்பாக இந்த நாளிலே சிறு வயது முதலேயே போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கிற, பல்வேறு தீமைக்கு தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற இளையோர் இளம்பெண்கள், இவர்களுக்காக நாங்களும் இடத்தில் மனதுருகி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இவருடைய பெற்றோர்கள் எவ்வளவு வேதனையோடு தங்களுடைய எதிர்கால வாழ்வை தொலைத்து நிற்கிற தங்கள் பிள்ளைகளை பற்றி நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்கிற அத்துணை பெற்றோருக்கும் இன்று ஆறுதல் கிடைப்பதாக. அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு மாற்றத்திற்கு நீர் தாமே வாழ்விலை இடைபடுவீராக. சவுளுடைய வாழ்க்கையை நுழைந்து பவுலாக மாற்றிய அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலும் அவர்களுக்கு ஒரு தெய்வீக அக்கினி இறக்கப்பட்டு அவர்கள் மேல் இருக்கிற சாபங்கள், பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட, நீக்கப்பட இறையருள் அவர்களை தாங்கி வழிநடத்த இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த எதிர்கால பிள்ளைகளை நீர் தாமே உமது ஞானத்தால் நிரப்பி கற்பு, கண்ணியம், கீழ்ப்படிதல், இன்னும் இதுபோன்ற புண்ணிய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து உமது இதயத்தை மகிமைப்படுத்த நீர் தாமே அவர்களை ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.